நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஜெயலலிதாவுக்கான சிகிச்சை தொடர்பாக அரசு பதில் தர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதாவுக்கான சிகிச்சை ஆணைய விசாரணை தொடர்பான வழக்கில் தமிழக அரசு பதில் தர உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜெயலலிதாவுக்கான சிகிச்சை ஆணைய விசாரணை தொடர்பான வழக்கில் தமிழக அரசு பதில் தர உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜெயலலிதாவுக்கான சிகிச்சை ஆணைய விசாரணை தொடர்பான வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புலன் விசாரணை நடத்த ஆறுமுகசாமி ஆணையம் பரிந்துரைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புலன் விசாரணை நடத்த ஆறுமுகசாமி ஆணையம் பரிந்துரைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதாவுக்கான சிகிச்சை ஆணைய விசாரணை தொடர்பான வழக்கில் தமிழக அரசு பதில் தர உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, அரசு தரப்பிலிருந்து பதில் தர நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதுல வேற என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க? இந்த வழக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த தொண்டர் ராம்குமார் ஆயத் என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போது மனுதாரர் தரப்பில் அதாவது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர் 75 நாட்கள் மருத்துவமனை இருந்த காலகட்டங்களில் அதாவது சிசிடிவி வேலை செய்யவில்லை என்று கூறினார்கள். அது மட்டுமல்லாமல் மருத்துவர் தரப்பில் 2 பேட்டிகள் அளிக்கப்பட்டதாகவும் 2 பேட்டிகளுக்கு முரண்பாடு இருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டங்களில் பல்வேறு நிர்வாகிகள் அதிமுக நிர்வாகிகள் பேட்டியளித்தார்கள். அதற்கும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் அளித்த பேட்டிக்கும் பல்வேறு வேறுபாடு இருப்பதாகவும் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் ஆறுமுகசாமி ஆணையம் பல்வேறு பரிந்துரைகளை தமிழக அரசுக்கு செய்ததாகவும், ஆனால் தமிழக அரசு இந்த பரிந்துரை எதையுமே கடைபிடிக்கவில்லை, எதையும் நிறைவேற்றவில்லை என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். வாதங்களும் அதுபோன்று முன்வைக்கப்பட்டன. இதையடுத்து நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணை 2 வாரத்தில் தள்ளி வைப்பதாகவும், இந்த ஆறுமுகசாமி ஆணையம் பரிந்துரைத்தது தொடர்பாக தமிழக அரசு என்ன நடவடிக்கை மேற்கொண்டது, இதில் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள என்ற விவரங்களை 2 வாரத்துக்குள் பதில் மனுவாக தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டனர். இதன் மூலம் அரசு தரப்பில் 2 வாரம் கழித்து பதில் மனு தாக்கல் செய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கின் விசாரணையும் 2 வாரத்துக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை தள்ளி வைத்துள்ளது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.